ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து கொண்டாடப்பெறும் ஒரு வீர விளையாட்டு. இது வெறும் விளையாட்டு அல்ல, தமிழர்களின் வீரத்தையும் கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் ஒரு விழாவாகும். சாதி மதம் வேற்றுமையின்றி தமிழர்கள் எல்லோராலும் கொண்டாடப்பெறும் ஒரு திருநாள் அது பொங்கல் உழவர்கள் திருநாள் என்றாகும். இதில் ஜல்லிக்கட்டு ஓர் முக்கிய விளையாட்டாகும். இன்று நம் தமிழ்நாட்டில் தை மாதம் 2ஆம் தேதி உழவர் திருநாளை அடுத்து மாட்டுப் பொங்கல் அன்று ஜல்லிக்கட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டில் முதன்மை வாய்ந்தது பாலமேடு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டினுடைய அமைப்பு நம்ம தமிழருடைய வீர வரலாறு, வீர விளையாட்டு. அதாவது அனைத்து தரப்பட்ட மக்களையும் சேர்த்து இணைத்து ஒரு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா பாலமேட்டில் தான் நடக்குது. பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நாங்கள் ஏன் நடத்துகிறோம்னா, மஞ்சமலை ஆண்டின்னு சொல்லி எங்கள் பக்கம் ஒரு தெய்வம் பாலமேடு பூமியை காப்பாற்றிக்கிட்டு இருக்க தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தினுடைய வழிபாடுக்காகத்தே நாங்கள் இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை நடத்திட்டு வர்றோம். மதுரை மாவட்டத்தில் இப்போ எங்கள் பாலமேடு கிராமம், அலகாநல்லூர், அவனியாபுரம் இந்த மாதிரி ஏரியாக்களில் பூராமே ஜல்லிக்கட்டு ரெகுலராக எப்போயுமே நடந்துக்கிட்டே வருது. நம்ம பாலமேடு கிராமங்களில் ஒரு வசதி வாய்ப்பில் உள்ளவங்ககிட்டையும் சரி, பக்கத்தில் மதுரைகளில் போய் ஸ்பான்சர் வாங்கி நம்ம தங்க காசாக கொடுக்குறவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்க, சைக்கிளாக கொடுக்குறவங்க எத்தனை பேர் கொடுக்குறாங்க, பீரோவாக கொடுக்குறாங்க. மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் எங்களுக்கு வரும். வீரர்களுக்கு ஒரு கண்டிஷன் இப்படி உள்ளவங்க தான், அதாவது தண்ணியோ வெண்ணியோ அதாவது மற்ற மாற்றங்கள் போட்டு மாட்டுக்கிட்ட பிடிக்கக்கூடாது. அந்த வீரர்களுக்கு அதுக்கு நாங்கள் டோக்கன் தரமாட்டோம். அவங்கள டாக்டர் செக்கப் பண்ணித்தான் அந்த மாடு வீரர்களை நாங்கள் நிறுத்துகிறோம். அவங்களால ஓடி இது பண்ண முடியுமா, அதுக்கு ஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் எப்படி இருக்குது, அதாவது ஹார்ட் ஸ்டேட்டஸ், அப்புறம் ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தே கேன் பார்ட்டிசிபேட் அப்படின்னு சொல்லி கையில் பார்ட்டிசிபேட் பரிசோதனை வந்து அவங்களுக்கு வந்து வருஷம் நடந்தோட இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். எத்தனை மாடுபிடி வீரர்கள் வந்தாங்கன்னு அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். 2 டெஸ்ட் இருக்குது. அதில் வந்து டாக்டர் செக் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து போலீஸ் வந்து ப்ரீத்தர் அனலைசர் வச்சு அதை செக் பண்ணுவாங்க. அதில் யாராச்சும் போதை வசதி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதேமாதிரி இந்த பனியன் போட்டுட்டு நம்பர் இருக்கிறவங்க மறுபடியும் ஒன்ஸ் வெளியே போயிட்டு உள்ளே வந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டோம். அதே போல் மாட்டையும் மாட்டு டாக்டரை வர சொல்லி அந்த மாட்டை நல்லா செக்கப் பண்ணி மாட்டுக்கு எதுவும் மற்ற இதுகள் பாய்சன்கள் எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக்கப் பண்ணி தான் அந்த மாட்டையும் நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் அந்த விழா நெருக்க நாங்கள் என்ன செய்வோம்னா, விழா பக்கம் அந்த வாடிவாசல்னு எங்கள் சாமி குதிரையில் ஏறி உட்காந்து அப்படியே அருவாளத்துக்குள்ள மணிக்கு இருப்பார். அதே மதுரை எங்கள் மஞ்சமலை சாமிங்கிறது அவர் தான். வாடிவாசல் இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த வாடிவாசலுக்கு இரு பக்கம் கேலரி அமைச்சிருவோம். கேலரி வந்து சிமெண்ட் கேலரி போக மற்ற பார்வையாளர்கள் உட்காரதுக்கு கேலரி அமைச்சிருவோம். அந்த வாடிவாசலுக்கு பின்னால் ஒரு பாதை இருக்குது. பின்னால் இருந்து ஒவ்வொரு மாடையும் போக முடியும். அதை கரெக்டாக ஒரு மாடை அனுப்புவான். அது மாடை அவுத்து விட்டோன்னே அதுக்கு அடுத்த மாடை அவுத்து விடுவோம். அதுபோல் பின்னால் வந்து மாடுகள் வரிசையாக நிற்கிறதுக்கு 500-600 மாடு குறையாமல் வரும். முதல் நாளே வந்துடும். மாடு பிடிக்கிற அந்த மைதானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பூராமே அந்த தேங்காய் மட்டையிலேருந்து வர்ற அந்த மஞ்சுகளை போட்டு ஒரு அரை அடிக்கு நெப்பி விட்டு மாட்டுக்கோ மனிதனுக்கோ எந்த விதத்துலையும் மாடு வீரருக்கு எந்த காயம் வராமல் இருக்கிறதுக்கோ முதல் நாளே போட்டு நெப்பி வச்சுருவோம். 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வோம்னா, எங்கள் மஞ்சமலை சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் கிராமத்துக்குன்னு சொல்லி ஒரு மாடு இருக்குது. அது சாமி மாடு. அவுத்து விடுமா அந்த சாமி மாடை யாருமே தொடக்கூட மாட்டாங்க. சாமியை கும்பிட்டு அப்படியே வழி விட்டுருவாங்க. அதுக்கு பின்னால் ஜல்லிக்கட்டு மாடு, அந்த காளை மாடுகளை ஒன்றரை பின்னா அவுத்து விடுவோம். அவுத்து விடும்போது ஒரு மாடை வந்து ஒரே ஆழ்த்தம் பிடிக்கணும். அந்த எல்லைக்கோட்டுக்குள்ளே 3 ரவுண்டில் பிடிச்சா தான் பிடிச்சவனுக்கு பரிசு தர்றோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், பிடிக்கலைன்னு சொன்னால், எல்லைக்கோடு தாண்டிடுச்சுன்னு சொன்னால் மாட்டுக்காரருக்கு பரிசை கொடுத்துருவோம். அதை விட்டுட்டு 2 பேர் பிடிச்சாங்கன்னா பரிசு கிடைக்காது. அவங்களுக்கு பரிசும் தர மாட்டேன், மாட்டுக்காரர்களுக்கும் பரிசு தர மாட்டேன். போயா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். ஐயா உங்களுக்கு பரிசு இல்லை, போயிட்டு வாங்க, வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். அந்த நேரத்தில் ஜல்லிக்கட்டு பார்க்கும்போது பாதுகாப்பான போலீஸ் கூட எந்தெந்த இடத்துல நின்று பார்க்கலான்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நின்று பார்க்கணும்னு
சொல்கிறோம், பப்ளிக் சொல்கிறோம். அதுதான் பாதுகாப்பானது. போலீஸ் அறிவுரை ஏற்று போலீஸ் சொல்கிற இடத்துல பப்ளிக் நின்று பார்க்கணும். அதுதான் பாதுகாப்பானது. வீரர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு அவசரங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் அவங்களுக்கு உள்ள சிகிச்சைகள் பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லா துறைகள்லேருந்து எங்களுக்கு பந்தோபஸ்து தர்றாங்க. போலீஸு, கலெக்டரு, அவர்கிட்ட பூரா எல்லோரும் வர்றாங்க. வந்து அனைத்து ஆஃபீஸர்கள் வந்து இருந்து நடத்துகிறாங்க. இப்போவும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் இன்னும் இந்த சல்லிக்கட்டு நல்லபடியாக நடக்கணும்.